கரும்புள்ளி, சுருக்கம் தொல்லையா? இரவில் தேங்காய் எண்ணெயுடன் இதை மட்டும் சேருங்கள். முகத்தில் தோன்றும் கரும்புள்ளிகள், சிறிய சுருக்கங்கள், பொலிவின்மை போன்ற பிரச்சினைகள் வயது அதிகரிப்பதால் மட்டுமல்ல, தினசரி சூரிய ஒளி, தூசி, மாசு, மன அழுத்தம், போதிய தூக்கமின்மை, சருமத்திற்கு தேவையான ஈரப்பதம் குறைதல் போன்ற பல காரணிகளும் இதற்கு காரணமாகின்றன. பலர் இந்த பிரச்சினைகளுக்கு விலை உயர்ந்த கிரீம்கள், சீரம்கள், அழகு சிகிச்சைகள் என பல வழிகளை முயற்சிக்கிறார்கள். ஆனால் வலது வீட்டிலேயே இருக்கும் ஒரு எளிய பொருளான தேங்காய் எண்ணெயுடன் இன்னொரு இயற்கை மூலப்பொருளை சரியான முறையில் பயன்படுத்தினால் சருமத்தின் ஈரப்பதத்தை பராமரிக்கவும் அதன் இயற்கையான பொலிவை மேம்படுத்தவும் உதவக்கூடும். அந்த பொருள் என்ன? அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? யார் தவிர்க்க வேண்டும் என்பதையே இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் பல தலைமுறைகளாக இந்திய வீடுகளில் பயன்படுத்தப்பட்டு வரும் இயற்கை எண்ணெயாகும். இதில் லாரிக் அமிலம், வைட்டமின் இ மற்றும் பல கொழுப்பு அமிலங்கள் உள்ளன. இவை சருமத்தின் மேற்பரப்பில் ஈரப்பதத்தை தக்கவைக்க உதவுகின்றன. குறிப்பாக இரவு நேரத்தில் சருமம் இயற்கையாக தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் செயல்முறை அதிகமாக நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் சருமம் அதிக ஈரப்பதத்துடன் இருந்தால் அதன் பாதுகாப்பு அடுக்கு சிறப்பாக செயல்படும். ஆனால் தேங்காய் எண்ணெய் மட்டும் போதுமா என்ற கேள்வி இங்கே எழுகிறது. இதனுடன் சேர்க்கப்படும் மிகவும் எளிமையான மற்றும் பல ஆய்வுகளில் சருமத்திற்கு நன்மை இருப்பதாக கூறப்படும் பொருள் வைட்டமின் இ எண்ணெய் அல்லது வைட்டமின் இ காப்சியூல். வைட்டமின் இ ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டிஆக்சிடென்ட். இது சூரிய ஒளி, மாசு போன்ற காரணிகளால் உருவாகும் ஃப்ரீ ராடிக்கல்களால் ஏற்படும் ஆக்சிடேட்டிவ் சேதத்தை குறைக்க உதவக்கூடும். மேலும் சருமத்தின் ஈரப்பதத்தை பராமரிக்கவும் உலர்ந்த சருமத்தை மென்மையாக்கவும் உதவுகிறது. இதை பயன்படுத்தும் முறை மிகவும் எளிமையானது. ஒரு டீஸ்பூன் தூய்மையான குளிரில் பிழிந்த தேங்காய் எண்ணெயை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு வைட்டமின் இ காப்சியூலை திறந்து அதன் எண்ணெயை சேர்த்து நன்றாக கலக்குங்கள். முகத்தை மிதமான கிளென்சரால் சுத்தம் செய்து முழுமையாக உலர்த்திய பிறகு இந்த கலவையை மிகக் குறைந்த அளவில் முகத்தில் தடவி மெதுவாக 1 முதல் 2 நிமிடங்கள் வட்ட வடிவில் மசாஜ் செய்யலாம். கண்களுக்கு மிக அருகில் தடவாமல் இருப்பது நல்லது. மறுநாள் காலை மிதமான முகக்கழுவியால் முகத்தை சுத்தம் செய்தால் போதுமானது. இங்கே ஒரு முக்கியமான உண்மையை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கலவையை ஒரே இரவில் பயன்படுத்தினாலே கரும்புள்ளிகள் முழுமையாக மறைந்துவிடும் அல்லது சுருக்கங்கள் காணாமல் போய்விடும் என்று எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லை. சருமம் புதுப்பிக்கப்படுவதற்கு வாரங்கள் தேவைப்படும். பொதுவாக சருமத்தின் வெளிப்புற செல்கள் புதுப்பிக்கப்படுவதற்கு சுமார் 28 நாட்கள் அல்லது அதற்கு மேல் ஆகலாம். எனவே எந்த இயற்கை முறையையும் பொறுமையுடனும் தொடர்ந்து பயன்படுத்துவதும் அதே நேரத்தில் சரியான வாழ்க்கை முறையையும் பின்பற்றுவதும் மிகவும் முக்கியம். கரும்புள்ளிகள் ஏன் உருவாகின்றன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சூரிய நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போதே லைக் பட்டனை அழுத்துங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உங்களுக்கு தெரியும். ஒளியின் புற ஊதா கதிர்கள், முகப்பரு ஏற்பட்ட பிறகு வரும் அழற்சி, ஹார்மோன் மாற்றங்கள், வயது அதிகரித்தல் போன்ற காரணங்களால் மெலனின் என்ற நிறமி சில பகுதிகளில் அதிகமாக உருவாகிறது. இதுவே கரும்புள்ளிகளாக தெரிகிறது. இதற்கு இரவில் எந்த எண்ணெயை பயன்படுத்தினாலும் பகலில் சன்ஸ்கிரீன் பயன்படுத்தாமல் இருந்தால் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. எனவே பகலில் குறைந்தபட்சம் SPF 30 கொண்ட சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவது மிகவும் அவசியம். சுருக்கங்கள் உருவாகும் காரணமும் இதேபோல் பல அம்சங்களைப் பொறுத்தது. வயது அதிகரிக்கும்போது சருமத்தில் கொலாஜன் மற்றும் எலாஸ்டின் என்ற புரதங்களின் உற்பத்தி இயற்கையாக குறைகிறது. இதனால் சருமத்தின் நெகிழ்வுத்தன்மை குறைந்து மெதுவாக சுருக்கங்கள் தோன்றத் தொடங்குகின்றன. அதோடு புகைப்பிடித்தல், அதிக சூரிய ஒளி, தூக்கமின்மை, நீர்ச்சத்து குறைவு போன்றவை இந்த செயல்முறையை வேகப்படுத்தக்கூடும். தேங்காய் எண்ணெய் மற்றும் வைட்டமின் இ சருமத்தை மென்மையாகவும் ஈரப்பதத்துடனும் வைத்திருக்க உதவினாலும் ஏற்கனவே ஆழமாக உருவாகியுள்ள சுருக்கங்களை முழுமையாக நீக்கும் சிகிச்சையாக இதை கருதக்கூடாது. பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும்.
இந்த கலவை எல்லா சரும வகைக்கும் பொருந்துமா? பதில் இல்லை. குறிப்பாக மிகவும் எண்ணெய் பசை அதிகம் உள்ள சருமம் அல்லது அடிக்கடி முகப்பரு ஏற்படும் சருமம் கொண்டவர்களுக்கு தேங்காய் எண்ணெய் சில சமயங்களில் துளைகளை அடைத்து முகப்பருவை அதிகரிக்கக்கூடும். எனவே முதலில் கையின் உள்பகுதியில் சிறிதளவு தடவி 24 மணி நேரம் காத்திருந்து எந்த ஒவ்வாமையும் இல்லையெனில் மட்டுமே முகத்தில் பயன்படுத்துவது பாதுகாப்பானது. சரும ஆரோக்கியம் வெளிப்புறத்தில் தடவப்படும் பொருட்களால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. தினமும் போதுமான தண்ணீர் குடிப்பது, புரதம் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது, பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் சாப்பிடுவது, நல்ல தூக்கம், மன அழுத்தத்தை குறைப்பது போன்றவை சருமத்தின் இயற்கையான பொலிவை மேம்படுத்த முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை இல்லாமல் எந்த அழகு குறிப்பும் முழுமையான பலனை அளிக்காது. நினைவில் கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், கரும்புள்ளிகள் திடீரென அதிகரித்தாலோ, முகத்தில் நிறம் மாறும் பகுதிகள் வேகமாக பரவினாலோ, அரிப்பு அல்லது வலி இருந்தாலோ, அல்லது நீண்ட நாட்களாக எந்த மாற்றமும் இல்லையெனில் தோல் மருத்துவரை அணுகுவது மிகவும் அவசியம். சில நேரங்களில் இது சாதாரண நிறமாற்றமாக இல்லாமல் சிகிச்சை தேவைப்படும் தோல் பிரச்சினைகளின் அறிகுறியாகவும் இருக்கலாம். இறுதியாக, அழகான சருமத்திற்கு ரகசியம் ஒரு மந்திரக் கலவையில் இல்லை. மாறாக, சரியான அறிவியல் அடிப்படையிலான சரும பராமரிப்பு, சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பு, ஆரோக்கியமான உணவு, போதுமான தூக்கம் மற்றும் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் நல்ல பழக்க வழக்கங்களில்தான் உள்ளது. தேங்காய் எண்ணெயுடன் வைட்டமின் இ சேர்த்து இரவில் அளவோடு பயன்படுத்துவது குறிப்பாக உலர்ந்த சருமம் கொண்ட சிலருக்கு ஈரப்பதத்தை அதிகரித்து சருமத்தை மென்மையாக உணர உதவக்கூடும். ஆனால் கரும்புள்ளிகளும் சுருக்கங்களும் ஒரே இரவில் மறைந்துவிடும் என்ற நம்பிக்கையை விட மெதுவாக சருமத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு துணை பராமரிப்பு முறையாக இதை பார்ப்பதே சிறந்த அணுகுமுறையாகும். உண்மையான அழகு என்பது உடனடியாக கிடைக்கும் மாற்றத்தில் அல்ல, தினமும் நாம் நம் சருமத்திற்கு கொடுக்கும் அக்கறையிலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையிலும் இருக்கிறது.